Hello friends, welcome to Kitchen to Plate. வீட்டில் எல்லாருக்கும் பாடி ஹீட் ஜாஸ்தி ஆயிடுது. அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ் பார்க்கலாமா? ஒரு பவுலில் 2 கரண்டி பாயில் ரைஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கரண்டி தயிர், கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்களே என்ன பண்ண போகிறோன்னு. நம்ம வீட்டில் பாடி கூலிங் டிஷ்ஷு தயிர் சாதம் தான். அதை டிஃப்ரெண்ட்டாக பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம். பெரியவங்களுக்கு செய்யும் போது சின்ன வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட் துருவி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இதை நீர்க்க கொண்டு வரதுக்காக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தளர இருக்கும். ஒரு குட்டி வான்லிலையோ இல்லை கரண்டிலையோ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகாயை கட் பண்ணி சேர்த்து இதில் டெம்பரிங்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சின்னதாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். காய் சேர்த்ததை பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு குட்டீஸ்க்கு அதே மாதிரி தயிர் சாதம் பிசைஞ்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய், பாதியாக நறுக்கின கிரேப்ஸ், கொஞ்சம் மாதுளம்பழம், அப்புறம் மேங்கோ சீசனுங்கிறதுனால நான் மேங்கோவை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இல்லைன்னா இது மட்டுமே போதும். நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி தளர பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். வெண்ணெய் மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் திருப்பி வீட்லேயே தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.